வணக்கம் உறவுகளே, தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவ நான் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு மேபி உள்ளுக்குள்ள கோவமும் வரலாம். ஸோ இப்படியெல்லாம் கூட சம்பாதிக்கிறானான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது என்னுடைய மெயின் சேனலோட இன்கம்மை நான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ 2025யோட இன்கம்மை நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? அதோட அந்த ப்ராக்ரஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ இந்த புது சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் அதில் எனக்கு கிடைச்ச அந்த இன்கம்மை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி இதை பார்க்குற ஒரு சில எனக்கு பிடிக்காத நெய்பர்ஸு, என்ன பிடிக்காத நெய்பர்ஸு, என்ன பிடிக்காத உறவுக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வயிறு எறிவாங்க. அவங்க வயிறு எரிஞ்சால் எரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு மட்டும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்ந்து தான் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன கல்யாணன்ற ஒரே இது மட்டும் யாரும் எனக்கு பார்த்து செஞ்சு வைக்கல. இல்லைனா அதுலேயுமே சாதிச்சிருந்தேன்னா என் அளவுக்கு யாரும் சாதிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு நானே பெருமையாக பேசிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியும். என்னுடைய மெயின் சேனலை பொறுத்தவரையும் நான் அதை 2018 ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் அதில் கஷ்டப்பட்டு 3000த்துக்கும் மேற்பட்ட வீடியோஸு பல விதத்தில் பல பரிமாணத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணி நான் ப்ளேலிஸ்ட்டை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லா தரப்பினப்பட்ட மக்களும் அதை பார்க்குறாங்க. அதில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அதில் அப்ராடு அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் அதில் என்னால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2025 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ வென் கம்பேரிங் டு 2024. ஸோ 2024 தான் அந்த சேனலோட பீக்காக நான் சம்பாதிச்சேன். ஓகேவா? கரெக்டாக மாதம் எனக்கு ஒரு பேமெண்ட் வந்தது. ஸோ யூடியூப் நடத்துகிற எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா, மாதம் அட்லீஸ்ட்டு ஒரு $100 ரீச் பண்ணி அதிலேருந்து காசு எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவோம்ல. அது எனக்கு 2024 மட்டும் தான் நடந்தது. ஸோ 2025 அது நடக்கலை. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சேனலில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அபுதாபியில் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அந்த யுஏஇயில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேபி அந்த பேங்க் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக நான் போடலான்றதுனால எனக்கு அதோட வியூஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. எப்போ எனக்கு யுஏஇயில் பார்க்குறவங்களோட வியூஸ் குறைஞ்சிடுதோ அப்போ எனக்கு என்னுடைய மந்த்லி இன்கமும் குறைஞ்சி போச்சு. ஸோ மாதம் பேமெண்ட் வாங்கினது போய் 2 மாதத்துக்கு ஒருக்க தான் நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2025 நிறைய மாதம் உங்களுக்கு பேமெண்ட் ஜீரோன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ரெகுலர் இன்கம்மாக நினச்சி நம்ம இதில் உட்கார முடியாது. இது ஒரு ஜஸ்ட் பாசிவ் இன்கம்மாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஒரு பார்ட் டைமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நமக்கு இதில் நிறையவே எஃபோர்ட் போடுறோம். அந்த போடுற எஃபோர்ட்டுக்கு நமக்கு கிடைக்கிற காசு நமக்கு ஓகேவா இல்லையான்னு அது நீங்கள் தான் பார்த்து இது முடிவு பண்ணணும். நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, உங்களோட ஆடியன்ஸு வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ நல்லா ஜென்ரேட் ஆகுது. அதுவே நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில், நம்ம இந்தியாவில் பார்க்குறாங்க, பாகிஸ்தானில் பார்க்குறாங்க, ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்கன்னா நமக்கு அதிலிருந்து கிடைக்கிற அந்த வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 வியூஸுக்கு அப்ராடு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக $1லேருந்து $3 வரையுமே கூட கிடைக்கிது. பட் அதுவே நம்ம இந்தியாக்காரங்க, இல்லைனா பாகிஸ்தான்காரங்க, இல்லைனா ஸ்ரீலங்காக்காரங்க, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்க்குறப்ப 10,000 பேர் பார்த்தா கூட $1 ரீச் ஆகாத வீடியோஸ் இருக்குது. 40,000 பேர் பார்த்தா கூட $1 ரீச் ஆகாத வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கை பொறுத்தும் அமையும். ஸோ அதே போல் நீங்கள் போடுற வீடியோஸ் எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க போல். தெரியல, அது எதனால் அப்படி வருதுன்னு தெரியல. அதே போல் வீடியோவோட கேட்டகரிஸ் இருக்குது, சேனலோட கேட்டகரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் கொண்டு போய் சேர்க்குறப்ப அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். எத்தனையோ இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி தான் நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் இந்த 7 வருஷம், நான் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் நான் இருக்கேன் இல்லையா என்னுடைய மெயின் சேனல்லேருந்து. இப்போ இது ஒரு 1 இயராக இருக்கேன் இந்த சேனலில். ஸோ நான் பார்த்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வியூஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா $0.01, $0.02ன்னு ரொம்ப ஸ்வல்ப தொகையாக தான் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு $100 ரீச் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா பல வருஷம் பிடிக்கும் போலான்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஆடியன்ஸு எப்படி, எங்கேருந்து பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த ரெவென்யூ எல்லாமே மாறுபடுதுங்க. இதை தான் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதே போல் நான் பண்ண தப்பா இல்லைனா அது நல்லதான்னு தெரியலைங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்தது. அதை நான் ரொம்ப நாளாக அது எனேபிள் பண்ணாமையே வச்சுருந்தேன். சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா பண்ணி விட்டேன். ஆனால் அதை வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட நான் பிட்ச் பண்ணலை. யார்கிட்டயுமே நான் வந்து ஜாயின் பண்ண சொல்லி நான் கேட்டதில்லை. சூப்பர் சாட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் வந்தது, எனேபிள் பண்ணி விட்டேன். ஆனால் என்றைக்குமே யார்கிட்டயுமே வாயை திறந்து எனக்கு சூப்பர் சாட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கலாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு பாதி யூடியூப்க்கு போகும், ஒரு பாதி நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணலை. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் லைவ்லேயும் சரி, யூடியூப் வீடியோஸ்லேயும் சரி, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேனர், யூபிஐ ஸ்கேனர்லாம் கூட கொடுத்து அது மூலமாக வந்து மணி எல்லாருமே வந்து கேட்டு வாங்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி நான் என்றைக்குமே நான் பண்ணதில்லை. நான் நினச்சிருந்தேன்னா என்னுடைய எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா யாரோ ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல. அது ஒரு டிஜிட்டல் பிச்சையாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு நாலேஜை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆனால் நமக்கு ரெவென்யூ வரட்டும், அது போதும்னு சொல்லிட்டு நான் பெரிய மனசோட, பெருந்தன்மையோடு நான் இருந்துட்டேன். பட் நிறைய பேர் இந்த மாதிரி சூப்பர் சாட்டு, இந்த மாதிரி ஜாயினு, இந்த மாதிரியெல்லாம் அதுக்கப்புறம் அதை தாண்டி பர்சனலாகவும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த யூபிஐ ஸ்கேனர்லாம் கூட வச்சு காசுலாம் வாங்குகிறாங்க. அந்த மாதிரி சும்மாவே லைவில் உட்காந்து காசு கேட்டு கேட்டு வாங்கி அவங்களுக்கு நிறைய மக்கள் காசு அனுப்பி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட்டு வீடு கட்டி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகி எத்தனையோ பேர் பார்க்குறோம். உண்மை தானே, எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் நடக்குது இல்லையா? ஸோ மக்கள் நினச்சா யாரை வேணாலும் தூக்கி மேலே கொண்டு போய் நிறுத்தலாம். ஆனால் மக்கள் நினச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போனவனை கீழே தள்ளியும் விடலாம். இது எல்லாமே வந்து இந்த பாழாப்போன மக்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில். ஸோ அந்த ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணி வேஸ்ட்டு தான். அதை நான் பிட்ச் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஷாப்பிங், அஃபிலியேட் ஷாப்பிங்க்கான ஆப்ஷன் வந்தது. அதை நான் எனேபிள் பண்ணி விட்டேன். அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலோட க்ரோத்து கம்மி ஆகிடுச்சுங்க. அந்த அஃபிலியேட் ஷாப்பிங்கோட லிங்க் நான் எனேபிள் பண்ணாமல் இருந்திருந்தா, என்னுடைய வீடியோஸில் எல்லாமே நான் வந்து ஷாப் செக்ஷன் காமிக்காமல் இருந்திருந்தா, எனக்கு நார்மலாகவே என்னுடைய வீடியோஸ் நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்தது. எப்போ நான் அஃபிலியேட் அந்த ஷாப்பிங் வந்து நான் ஆன் பண்ணி என்னுடைய வீடியோஸில் அதுக்கு ரிலேட்டடான அந்த ஃப்ளிப்கார்ட் அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சனோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் க்ரோத் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அது எதனாலன்னு தெரியல. அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. அதே போல் நம்ம அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி யாராவது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, அதை வாங்கி முடித்ததுக்கப்புறம் 15 நாள் அவங்க ரிட்டர்ன் போகாமல் இருந்தால், அதுக்கப்புறம் அது வந்து அப்ரூவ்ட் ஆகி அவங்க இன்றைக்கி வாங்குகிற பொருளுக்கு 2 மாதம் கழித்து தான் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் அதிகமாக கூட இன்கம் வர சான்சஸ் இருக்குது. பட் என்னுடைய சேனலில் வந்து அது போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து குறைஞ்சி போச்சு. ஏன்னா 2024 நான் மொத்தமாகவே ₹1,34,000 நான் சம்பாதிச்சிருந்தேன் யூடியூப் மூலமாக. ஒவ்வொரு மாதமும் ஒரு பேமெண்ட் வாங்கினேன். பட் இந்த வாட்டி அது ₹84,000 குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ₹50,000 மேலே நஷ்டமாக இருக்குது. அது எதனாலன்றது எனக்கு புரியலை. மேபி ஆடியன்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் நான் காமிச்சிருக்கேன் 2025. அதே போல் 2024 நான் யூடியூப்பில் என்ன சம்பாதிச்சன்றதும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.